எல்லாம் சத்து நீந்தி போகுது. கொக்கு நீந்தி போகுது. என்ன கதையை மாத்திரம் அந்த மாதிரி தான் ஐரிக்கா. சரியா வந்து எரிஞ்சா இப்படி மிஸ் ஆனா பின்னால் அடிச்சு பார்த்தா மணக்குது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சாடி அடிக்கிறாரு. நல்ல வேலை ஆண்டியலுக்கு போய் மேட்ச் பண்றான். சரியா சரி, நீங்க நேரத்துல கல்யாணம் கட்டிட்டீங்க இல்லைன்னா உங்களோட வாழ்த்து நீங்க நினைக்கின்ற எல்லாரும் ஆரோர்த்தன் சொல்றது ஆரோர்த்தன் என்ன மனது வேண்டா இந்த பிறந்த நான் வீடியோ ஓஹோ எடிட்டர் தயாரி ரெண்டு குவே எரி உள்ள 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 ஆம்பளைண்ட் பார்க்காம கிஸ் அடிக்க போறீங்க. அது ஹாப்பி பர்த்டே டு யூ. பாட்டியா இதோட சாப்பிட்டு போயிருங்க. பாட்டி ஒன்று கேட்டுறாங்க. உங்களோட கடையில கேட்க வேண்டி கொண்டு நீங்க சாப்பிட்டு அப்புறம் எனக்கு என்னது கேட்க நான் யாரு என்னடா தலை நான் சேர்த்துடா என்னடா நான் வேற வைப்பேனா இன்னிலேருந்தே அம்மா சொல்லி வளர்த்துருக்கா வந்து பெண்கள் மதிப்பு கொடுக்கணும், பெண்களோட இப்படிதான் இருக்கணும். அதுல இருந்து நான் வந்து பெண்களை அந்த நின்று பாக்குறேன். உன்னைய திருடா சமூகத்துக்கு யாரு எங்கேயாச்சும் வேலையிறமாயும் ஃபீல் ஆகுது. வேலையிறமாயும் ஃபீல் ஆகுது. யாராச்சும் பாக்குறாங்களோட நான் பாக்குறேன். அப்ப அந்த பிள்ளைகள் பாக்கல தெரியும் பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் பார்த்து நம்மள பார்த்துதான் அதுக்கப்புறம் போய் நான் இதுக்கு மெசேஜ் வருவேன். ஹாய் சாப்பிடுதே தானே பாட்டி பாட்டி காலி ஒண்ணுங்கடே கிட்டடா எங்க உண்டேங்க பதமானது இருந்தவா எங்கள்ட்ட கொம்பளில நீங்க இணைஞ்சதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன வேற வேலை வெட்டிலாம் வந்து அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக. வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜி. ஓகே, நடுவுல இருக்கிறவரை வந்து பார்த்துருப்பீங்க நீங்க. இவரோட வேலை லட்சணத்துல சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. ரெண்டு பேரா? கிஷோ கிஷோ. இப்போ நாங்கள் என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லை, நீங்கள் என்ன எடுத்தா கூட எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களான்ட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமும் தான். நாங்கள் வேலையாக இருக்க வேண்டிய இவன் டோப்பரஜா இவனும் பிஸி ஆகிட்டான். இவன் எங்களோட வேலையா இருக்கா? நான் எல்லாரும் எடுத்தா காய்க்கிறேன் தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் தான். ஏன் அப்படி சொல்லுங்க சும்மா இருக்கலாம். அது சில டைம்ல வேலையா நிக்கக்குள்ள நம்ம குளிக்கக்குள்ள 6 மணி எடுத்தா அந்த டைம்ல எடுக்கலாம். அப்போ அப்படி குளிக்கக்குள்ள எத்தனை பேர் எடுப்பாங்க ஒரே ஆளா? அது அப்புறம் ஏன் அவனுக்கு குளிக்கிற அவன் எந்த நேரம் குளிக்கிறான் போல இருக்குது. அப்படியாடா பாருங்க. அப்ப அவங்க போன் அடிக்கிற நேரம்லாம் நீ ஆன்சர்லன்னு சொன்னா, அப்ப நீ அவங்க போன் அடிக்கிற டைம்லாம் குளிக்கிறேன்னு சொன்னா நீ 24 hours குளிக்கிறாங்க போல இருக்கு. அதான் அவ்வளவு வெள்ளையா இருக்கான். அப்படி இங்க பாருங்க, இவ்வளவு கலரா இருக்கான். அப்போ வந்து அதான் பிரச்சனை. இவர் தான் ஆன்சர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். இப்பயும் அதான் உண்மை உண்மைதான் போன் இருக்கு. நீ தான் ஆன்சர் பண்ணலன்றாங்க. எங்களோட ஃபோன் டீலர் அண்ட் அக்கௌண்டர் எல்லாம் வந்து வருதான். கூட ஃப்ரீயாவே இருப்பாரு. ஆனா பிஸி தான். இந்த ஃபோன் கால் டீட் பண்றதெல்லாம் பிஸி. ஆனா இதுல காஸ்டியூம்ல வந்துட்டு ஃப்ரீயா தான். அதெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் காட்டக்கூடாது. அதான் தூக்குறேன். முதல் ஒண்ணு வேலையை விட்டு தூக்கணும். அப்பானே நல்லா போல. அதான் பிரச்சனை. என்ன நீ தூக்குங்க. சரி, அப்படி இல்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கப்புறமா வந்து இவன்கிட்ட இருந்து நாங்கள் அதை பறிமுகம் பண்ண போகிறோம். அந்த கோல் டீல் பண்ணுறது வந்து அதை திரும்ப வந்து நாங்களே பார்க்குற ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ இப்போ அதான் அவன் வந்து ஆரம்பத்தில் வேலை இல்லாமல் இருந்தான். ஃபோன் கால் டீல் பண்ண தொடங்குறது வந்து வேலையாக மாறிட்டான். எப்படி மாறினான்னு நாங்கள் தெரியா, என்ன நடக்குன்னு தெரியா, வேலை செய்யறான்னு தெரியா. அவருக்காக பார்க்கணும் செக் பண்ணி. சரி, அதை விடுங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து 3 பேர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில், இன்னொரு ஆள் வந்து வீட்டில். அதான் இப்போ 3 பேர் நிற்கிறோம். பிரசாந்த் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஒரு அப்பல் பழம் பண்ணி கொடுத்தீங்களா? இல்ல இப்ப திரும்ப ரெக்கார்டிங் பண்ணி இன்றைக்கு வந்து அவர் அப்பப்பா கூட்டிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போறான். அவனுக்கும் வருத்தம், அப்பப்பாவுக்கும் வருத்தம். அது எப்படி அவன் காப்பாற்ற? நம்மளுக்கு கோட்டு வாசல்ன்ற மாதிரி அவனுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல். அப்போ இப்பதான் அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படி இல்லை, எங்களோட எடிட்டர், அதாவது இப்ப தற்போதைய வேலைக்கு சேர்ந்த எங்களோட எடிட்டர் டசாலியன் அவர் வந்து பர்த்டே. எடிட்டர்னு சொன்னாலும் 2 வித எடிட்டர் இருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு வீடியோ எடிட்டர், இன்னொன்று வந்து தம்ப்நெயில் போட்டோஸ் இதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்றாரு. அப்ப பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோவும் பண்ணுவாரு, தம்ப்நெயில் இதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுவார். இப்போ வந்து நாங்கள் எடுத்துருக்கிற வந்துட்டு எங்களோட வீடியோ எடிட்டர். அவர் வந்து எங்களோட இப்போ நாங்கள் போடுற காணொலிகள், நிறைய காணொலிகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டிருக்கு. எல்லா காணொலிகளும் வந்து அவன் தான் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறார்.
ஸோ அப்போ அவருக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கு. அப்போ நாங்கள் அதை வந்து கொஞ்சம் அதாவது நம்ம டீமில் யாருக்காச்சும் ஒரு பர்த்டே இல்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டாலும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து வழக்கம் தானே. ஒரு பானோ இல்லைன்னு சொன்னால் ஒரு கொத்து பார்சலை வேண்டி வெட்டுறது வந்து வளம், அது வழக்கம். இப்போ என்ன சொன்னால் நேற்று தான் பிரசாந்த் அந்த கதையை கழிச்சிட்டு வந்து நான் வந்து தெரியுமே சாப்பிட்றோம் அந்த கொத்து சாப்பிட்டு அவஸ்தை உண்டாப்பா. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வந்து இப்போ வந்து நீட்டாக நாங்கள் வந்து எங்கள் கடையில் போய் ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு அதை கொண்டு ஆளை முதல்ல போய் எழுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து எழுப்பிக்க மாட்டான், நல்லா நித்திரையில் எடுப்பான். அவனுக்கு ஃப்ரெண்ட், நம்மளோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இருக்கு. சில காலங்காத்தால எல்லாம் போய் நிறைய பேர் சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாம் பண்ணாங்கலாம் தெரியாது, போனாதான் தெரியும் என்னதுன்னு. என்ன விளக்கம் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ போய் வந்து ஆளை எழுப்போமே கேக் வாங்கிட்டு போவோம். ஸோ வந்து இது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அங்கே போகும்போது வந்து கேக் பான் எப்படி பானுன்றதை பாருங்க, பானுட்டு வேண்டிய கேக் எடுத்துட்டு வந்துடும். கேக் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி வேண்டி ஒரு மாதத்துக்கு முதல்ல வேண்டி வச்சுட்டேன். நாங்கள் வெள்ளம் எல்லாம் வந்தால் வேண்டியெல்லாம் என்று போட்டு வாங்கி ஒரு மாதத்துக்கு முதல்ல ஸ்டாக் இருக்குது. அப்போ நம்மகிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் கேக்ஸ். தெரியும், அது தெரியும். நீ பசி மட்டும் இல்லை, சும்மா எடுத்து சாப்பிட்றாள் தானே. எல்லாம் வேலையை தவிர மட்டும் எல்லாம் சரியாக எல்லா வேலையும் செய்வான், சரியாக பண்ணுறானு. அதுதான் மட்டும் அடிச்சு ஆகுது. அதே நீங்கள் பார்க்க கஷம் இவனோட தனி பிளாக் கொண்டு அடுத்து போடலாம் உங்களோட ஜோக்குகள். உங்களோட வேலைக்கு வர லட்சணங்கள் காலையில் ஒளிம்பிட்டு வர டைம். நான் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு வந்தேனா. அவனுக்கு வந்து இப்போ அப்படி இல்லைடா, எவ்வளோ ஃப்ரீடமாக வேலையிடான்டா. அவனுக்கு வேலையிட வேண்டிய தெரியாம வேலையிடான். இப்படி ஒரு வேலையிடாம சேர்ந்துருக்க சும்மா அவனோட அலப்புற பண்றோம் என்ற மாதிரி தானே வச்சிருக்கான். அது வேலைண்டே அவன் இன்னும் நம்பல. அதான் பிரச்சனை. அப்படிதானே இல்லை அப்படிதான் என்ன என்னடா வீது இல்லை. அதுக்கெல்லாம் ஓன போல ஆள் வேணும் ப்ரோ. என்னடா பண்ணி மட்டையை செய்து வச்சுக்கிட்டு எங்க மட்டையை வைக்கல. என்னடாப்பா இது என்னடா ஒரு சிறிய கேக்குக்கே இவ்வளவு போராட்டமா? என்னடாப்பா அவர் கத்தியை தேடி போறாரு. இதனோட கேக் பட்டிய கிழிச்செடுக்கிறது உங்களுக்கு கூட நேரம் வேடா. இல்லை வாடா வாடா வாடா, நீ ஒன்று மணிக்கு தர. வாடா 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 பிச்சுட்டானே பயங்கர ஆள்டா. டேய் என்ன ஓஹோ எடிட்டர் டசாலி ரெண்டு அடிதிரிக்கு கொஞ்சம் இதாகிடுது. இரவு வந்து எடிட்டர் டசாலி. எஸ் நான் பார்க்க சாப்பிடணும் போல கிடக்கல. நிறைய நான் கேக் சாப்பிடுறேன். ஓண்டா அது உண்மை வித்தியாசம் ஏதாச்சும் கட் பண்ணணும்டா. போயிட்டே வரும் தானே, அடுத்த வருஷம் வருவான்ல. அதுக்கடையில கம்பெனி எடுத்து 3 ஏரியா இருந்தா அப்படித்தானே நடக்கும் போல இருக்கு. வேலையை பார்த்து நான் தான் அடுத்து ஆளுக்கு ஞாபகப்படுத்தினா இல்ல சொல்லு ஞாபகப்படுத்தின நீ உண்ட மனசா இப்போ உன்னை மனசாட்சியை தொட்டி சொல்லு. நீ இப்போ எங்கேயாச்சும் வேலையிறமாய் உனக்கு ஃபீல் ஆகுது. வேலையிறமாய் ஃபீல் ஆகுது. நல்ல ஃபீலிங் அவன் நல்ல ஃபீலிங் ஆகுதான்டா. என்ன உங்களோட ஃபீலிங் என்ன ஃபீலிங் ஆகுதா? சொல்லு வெக்கப்படா சொல்லு உங்களோட ஃபீலிங்ஸ். என்னது நாங்க இவ்வளவு சிக்கல் ஆற வச்சு உருட்டுறான ஏரியா அவனோட செக் பண்ணி பார்க்கலாம். அதான் வேலையை பாக்குறான் போனதா என்ன போன் இருந்தா தெரியும்டா உங்களுக்கு. உண்மையை கொண்டு இல்லடா அவன் போனேன். கவனம் கூட அப்படி சொன்னதான் பிரச்சனை. கவனம் உடைச்சிடான். அப்படிதான் மழை வருது. ஓ மாசா திரும்ப என்னட்டு சொன்னா அவர் பழைய ஞாபகம் அது விட்டு போகல. எல்லா அப்புறம் அவங்கள சீனை காட்டி பிள்ளைகளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு டிக்டாக் வீடியோ செய்யறதுல இருந்து போட்டோ ஷூட் பண்ற இடத்துல இருந்து அப்படி எல்லாமே வந்து இந்த பிளேஸ் அது நாங்க அப்படி இந்த இதெல்லாம் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்றதில்ல. அப்ப எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? சும்மா அப்படி போனா போனா 2 கண்ணுல ஒரு கண்ணு பக்கம் நடிக்கும்.
நான் என்னன்னு சொல்ல நம்மள யாராச்சும் பாக்குறாங்களோட நான் பாக்குறேன் இல்லையோ அப்ப அந்த பிள்ளைகள் பாக்கல தெரியாம பார்த்தா சரி அந்த பிள்ளைகள் பார்த்து நம்மள பார்த்து தான் அதுக்கப்புறம் போய் நான் இதுக்கு மெசேஜ் வருவேன் ஹாய் ஜீவா இங்க வாட கொஞ்சம் இங்க அதாவது இவரு ரோட்ல நின்றா பிள்ளைகள் நம்மளை பாக்குதோண்டு மட்டும்தான் பாக்க உண்மை சும்மா நான் திரும்பி நான் பாக்குறேன் இல்ல மற்ற மொழி வந்து நான் பாக்குறேன் இல்லை என்ன வைராப்பா அப்படியா கேக்கு வேண்டுறவனுக்கு கவலை இருக்கிறத விட இந்த கேக்கை சாப்பிடுறவனுக்கு அதை விட கவலை இருக்கு. உண்மைதான் விழுந்துரும் வந்து பயமா இருக்கு அவனுக்கு. அப்போ இதை பற்றி நான் கொஞ்சம் விபரிக்கணும். சின்ன ஒரு விவாதம். அதாவது ரோட்டோரம் பீச்சோரம் பார்க்கோரம் பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் வந்து என்னைய பாக்குதா என்று மட்டும் இப்படி பாக்குறது மட்டும் தான் பார்த்துட்டு வருதா தரையை பார்த்துருவாரு. அப்படியே சின்னல இருந்தே அம்மா சொல்லி வளர்த்துருக்கா வந்து பெண்கள் மதிப்பு கொடுக்கணும் பெண்களோட இப்படிதான் இருக்கணும்ன்றதால அதுல இருந்து நான் வந்து பெண்களை அந்த நிமிந்து பாக்குறேன். அவங்க சும்மா அப்படி போய்க்கல வந்து கேஷுவல் அப்படி திரும்ப கூட ஒரு பிள்ளை பார்த்தா பாக்குறேன்டா அந்த பிள்ளை நம்மளை பாக்குறேன். சில டைம் வந்து தெரிந்தேன் உங்களுக்கு இருந்தாடாப்பா நீங்க தெரிந்த அவங்கள பார்த்துட்டு வாயாட்டுவாங்க மாதிரி அந்த பிள்ளைல பாக்குங்க அவ பாக்கல சும்மா பாக்குறதான் புறவு போயிட்டு நீ வந்து ஹாய் திவா நீங்கள் அங்க கண்ட நீங்கள் இல்லைன்னு அப்ப நான் இல்ல அப்படி இல்லை நான் மெசேஜ் பண்ண மாட்டேன்னு சாரி அன்னைக்கு தேங்க்ஸ் மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளோ ஓகே சூப்பரா கமெண்ட்ல சொல்லுங்களா அது பண்ண எல்லாருக்கும் தெரியும். சரி ஓகே நான் வந்து வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து பிரச்சனை இல்லையா உன்னதான நம்பலாம் வருது இது வரைக்கும் கூட அதான் உண்மை எனக்கு தெரியும். அப்படி வந்து என்ன டீசெண்டா வளர்த்துட்டாங்க நம்ம. நான் என்னடா சரி ஒத்துக்கொள்றோம். சிரிக்காட்டா அவன் மட்டும் இல்ல இப்ப வீட்டுல எல்லாரும் சிரிக்க போறாங்க. அதான் ரைட் ஓகே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது எந்த இடம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து ஒன்று கூடல் மண்டபம் என்ற மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒன்று கூடல் இடம். நேரத்துறையும் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு சின்ன 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எப்படி சொல்லி சொன்னா எங்களோட ஊர் வந்து இஞ்சல் சைடு அப்படி எப்படி சொல்றேன் எங்கட வளைச்சி ஆறு நடுவுல எங்களை ஊர் இருக்கு. இந்த பக்கம் சைடு வந்து அப்படியே அந்த வேளாண்மை செய்யற இடம். அது ஒரு போகம் தான் செய்யற. அது அந்த இடப்போகம் வேண்டிய கால் போகம் ஏதோ ஒரு போகம் அந்த போகம் மட்டும்தான் இதை செய்வாங்க. மாறி போகம் வந்து இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கால பக்கம் இருக்கிறது ஆறு காட்டு அங்கால பக்கம் இருக்குது இந்த காட்டுக்கு அங்கால இருக்கிறது வந்து ஆறு. ஸோ அந்த மாதிரி போகத்தில் வந்து தண்ணி எல்லாம் இஞ்சி வருமன்றதுக்காக வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட ஊரில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் சம்டைம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறம் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஊர்லேருந்து இப்படியே இந்த ரோட்டால் வருவாங்க வந்து இஞ்சால நிற்பாங்க. நாங்களும் சின்னல இருந்து அமைதியை தேடி வர இடம் அமைதியை தேடி வந்து இப்படி எங்கால வந்து நிப்பாங்க. அதுவும் இன்னும் வேளாண்மை செய்யக்கூட பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் படிவா இருக்கு. இன்னும் நிறைய அமைதி கிடைக்கும் எங்களுக்கு. அழகா இருக்கு. சோ அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாமல் வெள்ளம் வந்தால் ஆடும். இதுலயும் வெள்ளம் ஃபுல்லா நின்ற இடம் தண்ணி. அப்பா அப்படியே வீடே தாழ்ற அளவுக்குள்ள தண்ணி ஏறின அளவுக்கு இந்த ரோடில் அந்த அளவு அதாவது என்னதான் வெள்ளம் வந்தாலும் குயிக்கா வந்து இந்த ஏரியா வந்துட்டு தாண்டுற ஆத்திரம் இருக்கிறதுனால ஸோ வேளாண்மை டைம்ல வந்துட்டு இன்னும் அழகா இருக்கும். நாங்கள் வேளாண்மை டைம்ல கூட வந்து இதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்கள் எடுத்த வீடியோ கிளிப் ரோன்ல காட்டுனது நினைக்கிறேன். நான் தெரியல இப்போ அந்த கிளிப் இருக்கு கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்போ நீங்க தெரியும் வந்து நீங்க ரோன் எடுத்து பார்க்கறது டைம் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் இந்த இடத்துல வச்சு இப்போ இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் இல்லாட்டி ஒரு 600 இல்லாட்டி 700 மீட்டர் தூரத்தில் வந்து எங்களோட டசாலி நான் வருது. 700 மீட்டர் இல்லைடா இது ஒரு 300 மீட்டர் 300 400 இல்லை 200 300 400 600 மீட்டர் அப்படிதான் வரும். ஒரு கிலோமீட்டர் வேற என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்து டசாலி தானே வர்ற வீடு இருக்கு. அப்போ நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணாங்க இங்கே வச்சு வெட்டுவோம் சொல்லி இப்போ பலிக்கூட்டாங்க பலிக்குட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆளை வந்து நாங்கள் இப்போ வர வைக்கணும் இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் 3 பேர் தான் நிற்கிறோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்தா வந்து சொல்லி பண்ண போகிறோம். அதே மாதிரி முக்கியமான சொல்லல நான் வீடியோ அப்லோட் பண்ண வாரண்டாலும் இந்த கடைக்கு தான் வரேன். இந்த கடையில் போய் அந்த அதில் நிற்க பண்ணாங்க. அப்போ அந்த காலம் ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த தெரு 3 டவர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 டவர் இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த ஊர்ல இருக்கு. அந்த இருக்கு 2 நம்ம ஊர்ல மட்டும் இல்லை நம்ம ஊர்ல இல்லை. அப்போ வந்து அங்கிருந்து சிக்னல் ஈஸியாக கிடைக்கும்ன்றதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து நான் 2 வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து அதே முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும். இப்போ ஆளை போய் முதல்ல கொண்டு வா. ஓகே கொண்டு ஆளை கொண்டு வர கொண்டு வர சரி ஆளை போய் இப்போ தூக்கிட்டு வாரு இப்போ எப்படி வாரு அப்படியே கையெடுத்து கும்பிடுறா. ஓ பூப்படைஞ்ச பிள்ளைகள் முகத்தை அந்த கொண்டு வந்து இதுல வைக்கிற மாதிரி இறங்கு சோறு தென்னரி
ஆளை பிடிக்கலாமே இருக்கிறா பாரு. எங்களுக்கு டைம் தராதுடா என்ன நார்மலா யூஸ் பண்ணா இதுல ஒரு விஷ் பண்ணுவோம்டா. வீடியோல அப்பவே தானே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய மண்ணில் உதித்த நல்வாழ்த்துக்களா நீ எல்லாம் உரிச்சதுக்கு. என்னோட வந்து எப்ப மைக் அடிச்சேன் மைக்கோட வந்தேன். மைக்கோட நான் வந்து நாங்க வரும்போது எப்பவுமே அப்படித்தான் நான் வருவோம். சரியா என்னன்னு சொன்னா எங்களுக்கே டைம் தராருல அவர் வந்து அவருக்கானதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு டைம் தராருல. நிறைய கேர்ள்ஸ் பிள்ளைகளுக்குலாம் டைம் கொடுக்குறாரு அவரு. நிறைய கேர்ள்ஸ் நான் டைம் கொடுத்தேன். பிள்ளைகள் டைம் எடுக்குது இல்ல எடுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. நாங்க கேட்ட தராருல அவர் இப்ப எங்கட ஹஜ்ஜிக்காரர் தெரியும் அவரு. நான் வந்து திருத்தி வச்சுக்கேன் அவனை வந்து நல்லபடியா ஆயிட்டேன். அப்படி ஒன்னே சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காண்டா அவன். இப்ப பழையபடியாண்டா இருக்கா அவன். அது நான் திருத்தி வச்சுக்கேன். ஊருக்கு கேட்டு பாரு ஒரு பொம்பளை பிள்ளை லவ் நிக்கிறேன் இல்ல அவருக்கு அப்படியே போன வாட்ஸ்அப் சொல்லும் போது அவனுக்கு கை நடுக்குடா. ஒரு நாள் காட்டினேன் தானே அண்டு காட்டினேன். இப்ப சும்மா எடுத்து முன்னு காட்டுவோம். அப்ப தெரியுதானே பிறந்த நாள் விஷயம் எல்லாம் கூட வந்ததானே நோட்டிஃபிகேஷன் போட்டு நம்பர் இருக்கு அப்படிதானே. தப்பா வருமே பேர்மெண்ட காட்டுறேன். நான் காட்டுறேன் எனக்கிட்ட சின்ன பிரச்சனை கூட நான் காட்டுறேன். சரி டியர் என்னடா டியர் எல்லாம் சரி அது பர்சனல். ஒருத்தன் குடும்பத்துல நாங்க விளையாட மாட்டோம். காட்டுவீங்க காட்டுங்க காட்டுங்க அது பிரச்சனை இல்லவா. நின்றவனா அரை ஒரு ஏஜ் வந்துருக்கோம் ஆளு. பெல் ஆபீஸுக்கு போய் அவர் நிவாரணம் கொடுக்க போறாரு. அவர் டியூட்டி பார்ட்டியா நீ கோமண்ட் கொடுத்து என்ன டியூட்டி கிழிச்சீங்க? சைன் பண்ணி என்னோட ஃபோன் நிரப்புறாங்க தான் எல்லாரும் நீ நம்ம நிரப்பி கொண்டு கொடுத்தானே இவரு என்ன எவ்வளவு பேருக்குலாம் டைம் கொடுத்த நீ எங்களுக்கு டைம் தரல என்னடா புள்ள வளர்த்து போயிட்டு முடி வயசு தான்டா. சரி என்னடா உன் பேர்டே வந்துட்டு தண்ணிக்கு நடுவுல தோணில போய் கட் பண்ணி கொண்டாடும் மட்டும் சொல்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு. பிறகு ஜாதகத்தை பார்த்தா உனக்கு தண்ணியில கண்டமா உண்மையிலேயே தண்ணியில அண்டம் இருக்கு. அதான் நீ குளிக்கிறல்ல தெரியும் எனக்கு குளிக்கிறா. அப்ப இதுல விழுந்து நீந்தி பாரு. சரி சரி அப்ப அதாலதான் இப்ப அந்த சில இதெல்லாம் வந்து குறைச்சு போட்டு இப்ப வந்துட்டு சிம்பிளா இடத்துல வந்து வெட்டுறோம். அப்ப அதுக்காண்டி நான் வந்து இப்ப எங்களால முடியும் இந்த பெருசா செய்யறதுக்கு. இப்ப கூட இந்த ஸ்போர்ட்ஸ்ல இப்ப கூட உனக்கு இந்த ஷேவிங் எல்லாம் எடுக்கணும். தாடி வளர்ந்துருக்கு அது கூட நாங்க ரெடியா தான் வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷேவிங் ஜெல் கூட நாங்க இது ஸ்னோ ஸ்ப்ரே அடிக்க போக்குள்ள கட்டானது என்னன்னு பாத்துப்பீங்க. என்னடா பிரச்சனைடா கமராமேன் பிரச்சனை. அவர் சொல்றாரு காரணம் சொல்றாரு இதுல இந்த மைக் கீழே விழுந்ததால அங்க கட்டாயிட்டுதான். சரி விடு சொல்றாரு வேற. உனக்கும் சிம்பிளிசிட்டி பிடிக்குமா இல்ல வந்து பெருசா செலிப்ரேட் பண்ண விருப்பம்? இது பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சொன்ன சந்தோஷம் நம்ம கம்பெனி பெரிய எடுவல அந்த எளிமையா இருக்கா? நீங்க பனிச வண்டி வெட்டினால எனக்கு ஓகே தானே. எளிமையா வாழ்ற மக்கள் நாங்க. எளிமையா தான் இருக்கோம். ஆட்சி வர்றோம். சரியா இதெல்லாம் அது என்ன இதுரா இது குச்சி இதுரா அந்த குச்சி என்ன அந்த குச்சியாண்டா ரைட். உங்களுக்கான பான் ஆமா இருக்கு எல்லாம் இருக்குடா. ஆனா பாத்தியா உண்மையில பிரசாந்துக்கு கூட இப்படியான கேக் கிடைக்கலடா. அவனுக்கு பான் துண்டோட கொத்துனடா கொத்து கொடுத்தாங்க. அது இது என்ன அவரோட ஃபேவரட் என்ற அளவு கொடுத்தாங்க. ஆனா அடுத்த நாள் தான் விளையாட்டு காட்டி விட்டுட்டாரு. நான் நிறைய இடங்களுக்கு போகண்டாப்பா. பழுத்த முடி தெரியாது. ஓகே டன் ரைட் ஓகே. இது கொளுத்தணுமேடா இப்போ கொளுத்துறதுக்கு இறுக்கி எடுப்போம். அப்படி கொண்டு ரைட்டு வேண்டி தந்துடா. அப்போ இது அப்போ என்ன தலை கொளுத்துரும் ஒன்றும் போல மண்டையில் முடியல நினைச்சிட்டியாடா. டேய் முடி பழுத்தாலும் மூளை ஸ்ட்ராங்காக இருக்குட்டா.
வாடா பிடிடா. இதோட வச்சுக்கோங்க. பிடிதா பிடிச்சிக்கோ. நாங்க பாட்டு பாடுறோம். பிறந்த நாள் கொஞ்சம் இன்று பிறந்த நாள் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா இது? இது திவானோக்கல கடையில் ஒண்ணுடா. ஹாப்பி பர்த்டே டு டேய் உன் கையில வரக்க போறா. இல்ல பறக்காது திவானோ கடையில் இல்ல. அப்படி எதுக்குமுதா என்னடா அவனு விளையாடுறானு இப்படி கொடுத்துடா. சரி வந்துடா. ஓகே வா சூப்பரி வேடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ உங்களுக்கு. எத்தனை ஒரு நாள் பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு சேவை எடுக்கணுமா? இல்ல நம்ம இப்ப உடனே மயிர் இல்லடா. இவருக்கு சேவை எடுக்கும். அவர் காலையில குளிக்கலன்றதுக்காக நீ என்ன பாட்டுறா படுத்துறியல வச்சு. முதல்ல இதை எடுத்து தீத்துவோம். இந்த இது வாரம் வா தீது. உனக்கு சொல்றான். உனக்கு தீத்துறா. பிறந்த நாள்காரன் தான் தீத்துறான். வேற எடுக்கிறோம். என்ன வேலை இது? வேட்டை உனக்காடா அவனுக்காடா? உங்களோட கடையில கேட்க வேண்டி கொண்டு நீ சாப்பிட்டு அப்புறம் எனக்கு என்னது கேக்? நான் யாரு? ஹாப்பி பர்த்டே. நன்றி. அழகா இருக்குல்ல வாவ் சூப்பரியா. ஆமாண்டா. அப்பெல்லாம் மாட்டணும். கேட்க நீ ஏற்படுத்தக்கூடாது. பாபா கிஷோத் வா. என்ன எந்த பெரிய டேய் அது அவனுக்குடாப்பா. இங்க என்ன பாட்டியா இதோட சாப்பிட்டு போயிருங்க. பாட்டி இடி ஒன்று கேட்டுறாங்க. அந்த நான் பிறந்த எல்லாம் உங்களுக்கு தான் நன்மை. அதெல்லாம் நான் தியானு எப்படி தியானு பார்க்க அவன் ஞாபகம் வருதுடா தெரியுமோ? செஞ்சாட்ரா. இல்ல இந்த கண்கள் இரண்டாய் சூப்பிரி அடவாசி கிரீம் தாண்டா இருக்குதுங்களா? அப்புறம் கிரீம் சாப்பிடல. குயிக்கா போய் சேரியல் நீங்க சாப்பிடுங்க. எனக்கு முந்துங்கடா. டேய் நீ கமரா போடுற வாடா. நான் உனக்கு ஊட்டணும் வாடா. சேஜரி பண்றான்டா கேக்கு சேஜரி பண்றான்டா அவனை. என்ன பெரிய வாய். வாவ் இங்கே அந்த மாதிரி தான்டா இருக்கா. வாவ் நீ தான் பிறந்த நாள்காரமா டெக்கரேஷன் பண்ணி வா நல்லா நக்கிறாய் நீ. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாப்பா. போய் குளி அதுல குளி. நீச்ச தெரியுமா? கை கூடடா. நான் முடியும். ஆள்றிக்கு வா காற்றினிலும் மலையினிலும் உண்மையில ஒரு இன்றைக்கு பேட்டை என்று சொன்னாடா. அவனை சந்தோஷமா வச்சுக்கோண்டா. சரியா? அப்ப என்ன கிசோண்டு வாயில டிப் கிசோண்டு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படி கொடுத்து என்னடா தள்ளதே தீர்த்துடா. என்னடா நான் வேற கை வைப்பேனா? சரி கேக்கு சின்ன துண்டு அந்த ஆம்பளைண்ட் பார்க்காம கிஸ் அடிக்க போறீங்க நீ. இல்லடா அழகா பிறந்த இந்த பாடா அது. சரி அவ்வளவு வரி மாப்பிள்ளைக்கு நீ பட்டுனதெல்லாம் போகுண்டா. தரப்புறான் அவனுக்கு தீர்த்து சொல்லு. என்ன ஒரு இந்த ஆத்துல வாயிறான் காதல் தோல். இதுல ஃபுல்லா அந்த நெருப்பு தணல் கிடக்குடா. அதேடா சாப்பிட தெரியல். இந்த சாமாண்டா சாப்பிடு. எவ்வளவு சாப்பிடு. ஆமா வாயர் அவர் நான் தீத்தியாட சும்மா வெளியே அமைச்சு பிடிச்சேன். நான் போட்டோக்கு நல்லா ஆகி வேண்டாம். அவன் வாட்டில் அந்த வீட்டுக்கு நூடிச்சு இழுக்கிறமா இழுக்கான் அவன். சரியா முன்னுக்கு பார்க்க கேக் ஓடிவா இருக்கு பாத்தீங்களா? பார்த்தாங்க அழகாக வயக்கான் தோண்டி வச்சுக்கோ. நான் சாப்பிட எப்படி பண்ணுறான். நீ உனக்கு நிறைய கேக் வந்துருக்குண்டா. நீ எங்கட கேக் சாப்பிட மாட்டா. நீ இந்த கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டா.
அது வந்து இன்றைக்கு நீங்கள் டசாலிக்கு விஷ் பண்ணுறேன்டா விஷ் பண்ணுங்கோ அண்ட் வந்து சாவம் கொடுக்குறேன்டா சாவம் கொடுங்கோ என்ன அவன் அந்த வழியாகிறான் அஞ்சுவார் அப்பா இங்கே ஒரு குவே எரிக்கு உள்ள 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 உள்ளால தோண்டிக்காங்கடா மேலே ஒடி மட்டும் தான் 1 2 3 4 என்ன பொந்தடிச்ச மாதிரி கிடக்கு என்ன கட்டிங்க பெருசா போயிது கட்டி கேக் கூட இது விடுறானா மேலால எடு ஒரு லேயர் இது இது சாக்லேட் அந்த வலிக்கலாம்டா இது பலிப்பியல் போல இருக்கீங்க அப்படி அப்படின்னு ஓ இது வந்து பாக்குறா லேஜப்பறம் அவங்களுக்கு காசு மிங்கி தாண்டு நோ 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 இது ஐசிங் தான் கூட சுகர் சாப்பிடக்கூடாது காசை கொடுத்து வண்டி வெறும் தட்டு தான் காத்துல பறக்க ஒரு இல்லடா ஓகே நான் அடுத்த பக்கம் கேக்ஸ் பக்கம் போய் பாரு கரண்டியால அக்கா தான் பாப்பார் இந்தா இந்த உனக்கு இன்னொரு பெரிய மனசு தேவலன்னு சொல்றான்டா அப்ப சரி சரி சாப்பிடுதே தானே பாட்டி பாட்டி காலி ஒண்ணுங்கண்ணே கிட்ட கொண்டு வாங்க கிட்டடா எங்க உண்டுங்க அதான் மறந்துது இல்லைவா ஏய் நண்பனுக்குள்ள எதுடா கிஃப்ட் தப்பிடாது என்னடா ஆறாவன் இந்த ஹெல்மெட்ல இருந்து வச்சுக்கானல்டா அவனு இன்னும் விளையாடுற வயிற்றுக்கு போற சாப்பாடு ஹெல்மெட்ல விட்டா என்னடா இவன் அடே அவன் தான் அபியான் யாரு அவன் அபி போட அவன் எழுறான் காட்டுறானே இடிக்கி வா ஓகே டேய் பைக்ல எமைக்காங்கடா எடுங்கடா ஆக்கல பாருங்க காரை கொண்டு வந்துக்கலாம் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் மாச்சி கத்தி சொல்லணுமா இந்த பிறந்த நாள் எனக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு ம் நான் நினைக்கிறேன் சாப்பிடுதா நான் நினைக்கிறேன் சாப்பிட முடிஞ்சும் போல ம் சொல்லு நான் நினைக்கிறேன் அப்படி சர்ப்ரைஸ் தருவீராண்டு ம் இப்போ இல்லை கட் பண்ணிக்கலாம் அது நீ தான் என்ன மனது வேண்டா எந்த பிறந்த நான் வீடியோ நான் தான் பண்ணுவேன் நடிதிமான வராருன்ற இங்கே வாங்க கொஞ்சம் கெத்தா பண்ணுவேன் அவன் கெத்தா உங்களோட லவர் இருந்தா லவர் லாஷான்ல குடும்பம் மாதிரி இப்போ அவன்டா உனக்கு சாப்பிட எப்படி தெரியும் எந்த லவர் உண்டு எல்லாரும் காணுமா காணும் கிஷோக் தான் வேணும் இந்த வா முதல்ல ஒன்றை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்றான் இந்த அம்மா அது சாப்பிடா வர்றா இனிமே சாப்பிடாதா அம்மா அவன் எதை கொடுத்தானே சாப்பிடுவான் போல நம்மளோட பயங்கரமான ஆளா இருக்காரு சாப்பிட்றா கவிலா அட்ரா பார்த்து அப்படி வேற டேய் அது தட்டோட வைரா வா தட்டோட வைரா மனக்கு விடாம ஸோ வந்து முதலா எங்களோட கம்பெனியில் டெசாலைக்கு இந்த பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது சரியா எங்கள்கிட்ட கம்பெனியில் நீங்கள் இணைஞ்சதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன வேற வேலை வெட்டிலாம் வந்து ஏந்திரிக்கான்னு இது நாங்க எதிர்பார்த்தது நீங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு மாதிரி இல்லை செருப்பால் அடிச்ச இது நாங்க எதிர்பார்க்காம ஏதாச்சும் எதிர்பார்க்க ஏதாச்சும் சொன்னா போய் தான் சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் கம்மல்கிட்ட சேர்ந்து நம்ம இருந்தறியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ இவனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு அவர் கொஞ்சம் நான் கூட உகாண்டாவுக்குள்ள இருந்தவர் வந்து நானும் பிறலான் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வரக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு வரக்குள்ள இவன் தான் எங்களோட இருந்தவன் ஆரம்பத்தில் அதாவது முந்தி அந்த நாங்க சொன்னோமே அந்த இலங்கையில மானிட்டேஷன் இல்லாத யூடியூப் செய்த உண்டு அப்பையும் வந்து அப்போ வந்து இவன் இருந்தவன் அந்த கட்டில் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் செய்து அதில் பிறலானு வந்து ஆக்ட் பண்ணுறேன் நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம் அப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தான் ஓடி தெரிஞ்சினாங்க அதுக்கப்புறமா தான் நான் பிறலானு வந்தாங்க வந்து தினி வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் மாறாடிட்டவங்க டீமில் இருந்தாங்களோ எல்லாரையும் நாங்கள் இணைச்சி கொண்டு அப்படி தான் எங்களோட டசாலி தனம் இதுக்குள்ளே திரும்ப இணைக்கப்பட்டவர் வந்து சரி இப்போ எப்படி போய் கொண்டிருக்கு சும்மா சொல்லுவோம் எப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு இமயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கு எந்த இமயத்தை நோக்கி போகுது அது எனக்கு தெரியல இமயம் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால நானும் சொல்றேன் அந்த பொம்பளைகளுக்கு ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் விடுறேன்டா அது கடுமையா உருட்டுவாங்க உங்களோட கண்கள் எப்படி சொல்லாது எப்படி உருட்டுவாங்க உங்களோட கண்ணை பார்க்க கியூட்டா இருக்கு ஆண்டிகளுக்கு போய் மேட்ச் பண்றா சரியா சரி நீங்க நேரத்துல கல்யாணம் கட்டிட்டீங்க இல்லைன்னா உங்களோட அதாவது உங்க கண்ணை பார்க்கும் போது கன்சிகா மாதிரி இருக்கு மூக்க பார்க்கும் போது முந்திரி கொட்டை மாதிரி இருக்கு இப்படிதான் நான் உருட்டுருவேன் சரி நீ பெஸ்டா உருட்டுறேன் ஒரு டயலாக சொல்லுவாப்பா
உருட்டண்டா ஹோட்டலுக்கு உருட்டன்டா என்னன்னு தெரியாதப்பா இப்போ எல்லாம் இருக்காட்டா. காய்க்கிறது இல்லை நீ கதைக்கிறே இல்லை உருட்டு தான் வரன்னு நான் காய்க்கிறது தெரியும் இதே ஒரு உருட்டு தேவைடா. ஏன்னா காய்க்கணும்டா சரி, அப்ப காய்க்குது ஒரு வீடியோ கிளிப் இருக்கு அதை காட்டுட்டு நீ எடிட் பண்ணுவா நான் தான் திரும்ப அதை வாங்கி edit பண்ணுவேன். தனிமையே ஒட்டடா கொட்டடா இந்த கண்டிக்கு கண்டிக்கு போன இடத்துல காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னொரு ஏரியாவில் ஒரு புள்ளியோட காய்ச்சேன் நான் இன்னும் ஃபோன்லாம் காய்ச்சேன் வீடியோ காய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஷிப்டா இப்போ ஃபோன் எடுத்தானே காய்க்கும் ஜூலை பிறக்கும் நிலை பிறக்கும் உண்மையில எனக்கு தெரியும். நேற்று பார்த்தீங்க நேற்று அந்த 3 புள்ளைகள் அதெல்லாம் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் என்றால உண்மையை கூட கைப் மாட்டா. ஒரு 2 மணி தரம் 3 மணி தரம் இல்லை 4 மணி தரம் 5 மணி தரம் கூட கைப்போம். ஒரு 10 நிமிஷம் கைப்போமே இல்லையா காய்ச்சிட்டு இவனை பார்த்தா எடிட்டிங் வேலை முடிச்சா சரி ஃபோனை தூக்குறான்டா அப்படியே இருப்பான் ஃபுல்லா. சரி அது அவர் அப்படி தெரிஞ்சேன் நான் இப்படி ஏற்றிட்டு அம்மா இந்த வீடியோவே கொஞ்சம் பார்த்து திருத்திடுங்க அப்படின்னு கொஞ்சம் கட்டு போகலாம். அதான் தம்பி நாங்கள் பிறந்த நான் விஷ் பண்ண எல்லாருக்கும் நான் பின்னர் 5 மணிக்கு நான் நன்றி ஓட்டு முடிக்கல அப்போ போனே பார்த்தேன் இதுக்கு 5 மணிக்கு 6 மணி தான் காய்ச்சி தருவேன் சொல்கிறேன். அதுதான் நீ அப்போ காய்ச்சிருக்கா இதை பார்க்கல அவன் டைமில் எழுந்திருக்கா அதான் உண்மை. சரி அப்படி தான் வந்து எங்கள் டீமில் எல்லாருமே வந்து இணைக்கப்பட்டு நாங்கள் இப்போ பயணிச்சு கொண்டிருக்கோம். அப்போ வந்து ஓவரால் பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி வந்து டசால் பர்த்டேயும் சின்னதாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய பிளான் பண்ணாங்க. ஏன்டா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு யாரும் பெருசாக ஒன்றும் பண்ணலாது பண்ணி முடிச்சாச்சு. சந்தோஷம் மகிழ்ச்சி அவ்வளோதான். நீ இல்லை சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் வேணா சொல்லணும். நான் சந்தோஷம் தான் இல்லை ப்ரோ ஒன்றும் கேட்டுக்கிட்டு ஏன் கேட்டு நேற்று வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருக்காண்டா 6 சாப்பாடு வாங்கி கொடுத்தமா. அது ஃப்ரெண்டுக்குடா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நீந்தி போகுது கொக்கு நீந்தி போகுது என்ன கதையை மாத்திர. சரி இப்ப அவர் தராட்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் என்ன நாங்கள் கொடுக்கணும். மொத்தம் 3 ஏற பாட்டி இதில் சேர்த்து வைக்கணும். தம்பி கயிறு வைப்பான்னு நினைக்கிறியா நீ? பிரசாந்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நம்பர் நான் பாட்டி வைக்கிறேன் ரொம்ப மணியா பிரசாந்த் இருக்கானோடா நிறைய வருஷம் முடிஞ்ச அடுத்த பிறந்த நாள் போல நிறைய பாட்டி வைக்கணும்டா இதுக்கு வேண்டி அந்த பாட்டி என்ன. சரி ஓகே அப்ப இத்தனை பாட்டிகளும் சேர்த்து ஒரு நாளைக்கு பாட்டியை வைப்போம் வச்சுட்டா போச்சு. ஓகே இதே மாதிரி தான் நாங்கள் இப்போ எப்படி ஃபன்னாக வந்து இந்த இடத்துல கேக் கட் பண்ணுமோ இதே மாதிரி தான் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 16 வயசுல இருந்தேனே ஓயில் படிக்கிற டைம்லேருந்தே வந்து எங்களோட டீம் அதுவும் நைட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். இதை விட பயங்கர மோசமாக இருக்கும் இந்த கேக் எல்லாம். இப்போ இவனுக்கு இந்த கேக் திருத்தின பார்த்து இதே மாதிரி எல்லாரும் கேக்கும் எல்லாரும் கேக்கும் எல்லாரும் முகத்தில் இருக்கு. அது டிஃப்ரெண்டா வந்து பண்றது சாணியெல்லாம் அடிச்சிருக்கேன். அது என்ன சொன்னா டிஃப்ரெண்ட் எனக்கு தான் அடிச்சு நீங்க அது அப்படி சரியா வந்து எரிஞ்சா அப்படி மிஸ் ஆனா கொண்டு போய் பின்னால் அடிச்சு பார்த்தீங்கன்னா மணக்குது சாணி அடிக்கிறாரு. அந்த சாணி எடுக்கிறது எவ்வளவு பாடுபட்டு நான் எடுத்தேன். நானும் கடைசியா போய் திவானம் கூடிய மற்ற அதை சின்ன சொல்றேன்னு சொன்னா அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்போ ஒரு தடவை வந்து அந்த பர்த்டே போய் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்றேன். அதாவது நான் தான் உண்மையில இதுக்குள்ள பிளான்ல கொண்டு வந்தேன். அப்போ நான் தொடங்கிட்டு என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்டா வந்து ஒருத்தனுக்கு வந்து அந்த கோதுமை மூத்திர பூசிக்காரு அப்புறம் வந்து முட்டையை ஊத்துறேன் அப்படின்ற அழுக வைக்கிறேன் 2-3 நாளைக்கு. அதாவது கொஞ்சம் எப்படின்னா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க தேவையான பொருட்களை வந்து இப்போ அதாவது எப்படி சொல்கிறேன் யூஸ் பண்ணுற பொருட்களை வந்து நீங்கள் நாஸ்தியப்படுத்தினேன் அப்படி இல்லை. அதாவது கெட்டு போயிருக்கிறத தான் நாங்கள் வாங்குறேன் வாங்கி தான் நான் அப்படியான வேலையில் கூழ் முட்டைகள் அதெல்லாம் வேண்டி 2-3 நாளைக்கு முதல்ல வச்சு வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆள் பேட்டைக்கு ஓயில் 10 ஓயில் அது வேண்டி அதை அடிக்கிறேன் அப்படி பிளான் பண்ண குலகோணல் பார்த்தாலும் எல்லாருக்கும் பிளான் பண்ணுறது வந்து அவனுக்கு டிஃப்ரெண்டாக செய்ய முடியாது மாட்டு சாணியை கரைச்சிட்டு கொண்டு வந்தாங்க. இனி இப்படி பண்ணக்கூடாது இனி யோசிக்க கூடாது. அதுல பட்டது வேணும் இல்லை இவங்க உங்க அக்காவை மஜ்ஜா எனக்கு தெரியும் நான் முன்னாயத்தோடு நின்றான் இன்னத்தோட ஒன்றில் வருவான். இப்போ எந்த பர்த்டே நைட்டில் அவனை கேக் வெட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஓடி தெரிஞ்சிருவோம். அதே மாதிரி தான் சரியா தள்ளி நின்று எங்களை அத்தங்கார ஒருத்தர் தான் எந்த இப்படி கையில் இருந்து எடுக்கான் ஷாப்பிங் பேக் எறியும். அப்போ நான் பார்த்தவன் என்னத்தை எறிய போகிறான் எறிஞ்சானா ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகி போய் பின்னால் பட்டு படிச்சுது படிக்க பார்த்தீங்கன்னா மணக்குது சாணி சரா அண்ணா ஓடி போய் வீட்டில் வந்து நிற்கல. அதுக்கப்புறம் அதான் ஆக்கெல்லாம் அடிக்கலாம் போயிட்டு அதுங்கள அந்த எய்ம் பச்சவங்க வந்து தப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீ இது தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் எல்லாம் வந்து சரியா எழுதி நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்து ஃப்ரீயாக வந்தாச்சு. ஸோ இப்படிலாம் நிறைய கதைகள் அந்த காலத்தில் உண்மையில் அதெல்லாம் நண்பர்கள்லாம் உண்டா இருந்து ஒரே வேலை வெட்டிகளை செய்யும் போது அப்படி இருந்தும் ஒரு ஆளுக்கு ஒரு திசையா மாறி மாறி கண்டிப்பா உண்மையாக தான் சொல்லுவேன். அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்குள்ள அதை அனுபவிச்சிடணும் உண்மையாக. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அங்கே அந்த வேலை இந்த வேலை எப்பயாச்சும் வந்து சந்திப்போம் அது கிடைக்காதுன்னு நினைவுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் வந்து நாங்கள் பின்னரமானாலே அதை ஈவினிங் டைம் ஆனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாருமே வருவோம் வந்து இதில் நிற்போம் சில டைம் இப்படி வாக்கிங் போவோம் எல்லாம் செய்வோம். ஆனால் இப்போ டீம் இல்லை சரி இருந்தாலும் இப்போதைக்கு என்ன இருக்கோ அதான் வாழ்க்கை. நம்ம 30 வயதில் வைத்திருந்த முதல்ல அதெல்லாம் யோசிக்கலாமா நினைவுகள் மட்டும் இருக்கும். ஸோ அது பெரிய ஒரு விஷயம். அண்ட் வந்து என்னடா பண்ணியில் கதைக்க தெரியாமல் காய்ச்சி கொண்டே இருக்கானே
என்று புலம்புறாங்க, அதெல்லாம் பல ஞாபகங்கள் தானாவே வாயில வார்த்தையா வந்து வருது. அது எல்லாருக்குமே இருக்கும் உண்மையிலே. கண்டிப்பா. ஸோ அதனால தானே ஓகே இன்றைக்கு வந்துட்டு இவரோட பேர்டே வந்துட்டு கொண்டாடி முடிச்சாச்சு. இனி அடுத்து வந்து யார் யாரோட பேர்டேவோ யார் யாரோட வெட்டிங்கோ தெரியாது, எல்லாமே வந்துட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் விட்டுருந்தா அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து பேர்டே பேக்கு மறந்துடாம எல்லாரும் விஷ் பண்ணுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.